சூப்பர்ரா. இத யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. அண்ணே அத சொல்லதானே இவன் நேர்லயே வந்திருக்கான். ஆமாண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. தம்பி சண்முகா, நீ நல்லா வரைவியா? என்னம்மா கேட்டீங்க? நல்லா வரைவானா? இவன் வரைஞ்சத பாத்தீங்கன்னா தத்ரூபமா உயிரோட இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்ப கரிகாலன் மாமாவையும் நந்தினியும் ஜோடியா நிக்க வச்சு ஒரு படம் வரைஞ்சு கூட. அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. அதுக்கு என்ன, நீ வரைஞ்சிடுற நீ. அண்ணே சூப்பர் ஐடியா கொடுத்தீங்க. நீங்களும் அண்ணனும் சேர்ந்து நில்லுங்க. உங்க 4 பேரையும் சேர்த்து நல்லாவே வரைஞ்சு கொடுத்துருவான். டேய் அந்த போர்டு எடுத்து வாடா. அண்ணே நீங்களும் பக்கத்துல நில்லுங்கண்ணே. ஆஹா இல்லப்பா வேண்டாம், அவங்க 2 பேரையுமே வர. அண்ணே எனக்காக நில்லுங்கண்ணே. அவன் உனக்காக இல்ல யாருக்காகவும் நிக்க மாட்டான் அப்படின்னு அவன் சொன்னானா? நீ வாய மூடு. பா அவர் ஆசைப்படுறாருல, ஏதாவது போஸ் கொடுத்து நில்லுங்கப்பா. ரெண்டு பேரும் எதுக்கு விலகி நிக்கிறாங்க? இப்படி விலகி நிக்கிறதுக்கு எதுக்கு படம் வரைய சொல்லணும்? தம்பி சண்முகம், நாங்க நிக்கிறதெல்லாம் கொஞ்சம் சரியா இருக்கான்னு பாரு. சரியாதான் நீ இருக்கு. இல்லப்பா அங்க பாரு, புருஷன் பொண்டாட்டி விலகி இருந்தா படம் வரையறப்போ நல்லா இருக்குமா? இல்ல நல்லா இருக்காது. தம்பி நீ எப்படி நிக்கணும்னு சொல்லு. இல்ல நீங்க தான் பக்கத்துல இருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க நீ. சரி எப்படி நிக்கணும் நானே பண்ணி காட்டுறேன். அண்ணி வேற நல்ல போஸ் கொடுங்க, மாத்துங்க. இது ஓகேவா? வேற ஏதாவது நல்ல போஸா கொடுங்க. என்னடா இவ? இங்க பாரு, அந்த பையனுக்காக நான் பொறுமையா இருக்கேன். சும்மா சொல்லிட்டேன். அடுத்து என்னன்னா, வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, நாம நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். வேலையை பார்க்கணுமா? ஆமா. மறுவீடு அனுப்பணும்ல, அதெல்லாம் சொல்லிதான் செய்வீங்களா? ஆமா, நவகிரக மாதிரி 4 பேரு ஆளுக்கு மூஞ்சி திருப்பிட்டு நிப்பீங்க. இந்த லட்சணத்துல மறுவீடாம் எப்படி அனுப்புறது? அதுவும் உங்க அப்பன் மண்டபத்துல வச்சு என்னென்ன பேச்சு பேசினா, அருளை வெட்டுவேன் குத்துவேன் எல்லாம் சொன்னா. உங்களை மறுவீட்டுக்கு அனுப்பி உங்க அப்பா ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சுட்டானா என்னடி பண்றது? எங்க 2 பேரையும் விடு பாட்டி. கரிகாலன் மாமாவும் நந்தினியும் மறுவீடு போனாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும்ல. இங்கன்னா இம்பட்டு பேர் இருக்கும், அங்க பெரியம்மா வீட்டுக்கு போனா அவங்க 2 பேரும் தனியா இருப்பாங்கல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கும் நேரம் இருக்கும். அவங்களுக்குள்ள பேசி புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்ல. நீ அப்படி சொல்ல வரையா? சே, இத்தனை வயசாச்சு, நான் இத பத்தி யோசிக்கவே இல்ல பாரு. இந்த சின்ன வயசுல நீ எவ்வளவு விவரமா யோசிச்சிருக்க. கெட்டிக்காரிதான். ஆனா கரிகாலனையும் நந்தினியும் மறு வீட்டுக்கு அனுப்புறதா இருந்தா உன்னையும் அருளையும் உங்க வீட்டுக்கு அனுப்பணுமே. கோவத்துல உங்க அப்பா ஏதாவது செஞ்சுட்டான்னா என்ன பண்றது? பாட்டி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல நந்தினியையும் கரிகாலன் மாமாவையும் மறு வீட்டுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு பண்ணு. சரி, நான் சுந்தரத்துக்கிட்ட பேசுறேன். சுந்தரம், சுந்தரம் உட்காருப்பா. சுந்தரம், நல்ல நேரம் வரப்போகுது. பொண்ணும் மாப்பிளையும் மறு வீட்டுக்கு அனுப்பலாமா? அனுப்பிடலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏன் அனுப்ப வேண்டாம்? அதெல்லாம் முறைதானே, போய் தான் ஆகணும். ஆமா, கல்யாணமே முறையா நடக்கல, இதுல மத்ததெல்லாம் முறையா செய்யணுமாக்கும். ஏய்,
காலையில எந்திரிக்கும் போதே 7:30 கூட்டணும் தான் எந்திரிப்பியா? எதுக்கு எடுத்தாலும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. மறு வீட்டுக்கு உன்னையா போக சொன்னாங்க? ஆளா வந்து வேணான்னு சொல்லிட்டு இருக்க. சின்னஞ்சிறுசுங்க இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அங்க எங்க போயிட்டு வந்தா தானே அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். மாமா, பரதன் கோல வெறியில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அருள் அங்க போனானா கண்டிப்பா பிரச்சனை நடக்கும். வாய மூடு. ஆமாண்ணே, எனக்கும் அந்த பயம் இருக்கு. அம்மா, அப்பா பெரிய மீச வச்சிருக்காருன்றதுக்காக சும்மா அப்பாவை பூச்சாடி மாதிரி சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காதம்மா. அப்பா ஒன்னும் அவ்வளவு மோசமானவர்லாம் கிடையாது, ரொம்ப நல்லவர் தான். நடந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நடந்தது நடந்து போச்சு. இப்ப இந்த குடும்பத்தோட சந்தோஷமே உன் கையில தான்ப்பா இருக்கு. என்னையும் நீ உன் அம்மாவா நினைச்சனா எனக்காக கொஞ்சம் அனுசரிச்சு போ. நீ அனுசரிச்சு போகலன்னா இந்த குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடும்பா. சரி பெரியம்மா. அருள், என்னப்பா? நான் போயிட்டு வரேன் பெரியப்பா. அப்புறம் என்ன, 4 பேரும் போயிட்டு வந்துருங்க. என்னக்கா, என்னாச்சு அவனுக்கு? போறோம் சொல்லிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா வானதி பக்கம் போயிட்டு இருக்கானோ? டேய் சும்மா இருடா, நான் விடவே மாட்டேன்.